அனைவருக்கும் வணக்கம். சாய் சாமு பாரம்பரிய வீட்டில் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டி வலி இருக்குது. இப்போ பாருங்கள், முட்டி வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து எலும்புலாம் பிடிச்சிக்குது பாருங்கள். அது மாதிரி நரம்பு விரல்லாம் சுண்டி சுண்டி இழுக்கும் பாருங்கள். ஒரு மாதிரி கால் விரல், கை விரல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுண்டி சுண்டி அப்படியே இழுக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த எண்ணெய் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் செஞ்சு பார்த்தேன், நல்லா இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்டையும் நான் காட்டுறேன். இந்த பாருங்கள், இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், ஒரு 10 ஜாதிக்காய் இந்த பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ரொம்ப பவுடராக வராது, இந்த அளவுக்கு தான் வரும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வரும். நான் 100 எண்ணெய்க்குன்னா இப்போ ஒரு 4 ஜாதிக்காய். இப்போ நான் 1/4 லிட்ரு எண்ணெய் ஊற்றுறேன். என்ன எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப எண்ணெய். 1/4 லிட்டருக்கு 10 ஜாதிக்காய் இதை மாதிரி நுணுக்கி வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், சுத்தியில் போட்டு உடச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி இதை வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வானில் போட்டுட்டு, வானில் போட்டுட்டு வேப்ப எண்ணெய் இதை பாருங்கள் 1/4 லிட்ரு வாங்கியாந்துக்கிறேன். இந்த 1/4 லிட்ரு எண்ணெய் இதில் ஊற்றுறேன். இது வேப்ப எண்ணெய் இது நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே இந்த பவுடர் எடுத்து கொட்டணும். எண்ணெய் சூடாகட்டும். இது என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா கேட்டுது. இது எப்படி தடவணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்டு நம்ம படுக்க போகிறோம் சரிங்களா? அப்போ படுக்க போகிற சமயத்தில் இதை ஒரு வேஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு கால் கையெல்லாம் தடவுங்க, இடுப்பெல்லாம் தடவுங்க, உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ எடுத்து லைட்டாக எடுத்து ஒரு வேஸ்ட்டு கிண்ணத்தில் வச்சு சூடு பண்ணி வச்சுக்கிங்க. விதன்னு கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் நீங்கள் எடுத்து நல்லா மசாஜ் பண்ண மாதிரி தடவணும். தடவுனிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா படுக்கும்போது வேஸ்ட்டு நைட்டி எடுத்து போட்டுக்கின்னு படுத்துக்கின்னு காலையில் ஏஞ்சி சுட தண்ணி வச்சு குளிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், நல்லா கேட்குது. அப்படியே உங்களுக்கு நைட்டுக்கு போட முடியல, நேரம் இல்லை, உங்களுக்கு சரி வரலன்னு சொன்னீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கா இதை போட்டுக்குங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு படுக்க போகிற சமயத்தில் சுட தண்ணி வச்சு குளிச்சிடுங்க. சுட தண்ணி சோப்பு போட்டு குழன்னு இருக்கும். கொஞ்சம் சோப்பு போகிறதுக்கு கொஞ்சம் அழுக்கு சோப்பு கூட போட்டு முதல்ல எண்ணெய் பசெல்லாம் போனால் கூட அப்புறம் குளிக்கிற சோப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் பசை போயிடும். இதை பாருங்கள், எண்ணெய் காயுது பாருங்கள். இதை பாருங்கள், எண்ணெய் இந்த அளவுக்கு காஞ்ச உடனே இதை நான் நுணுக்கி வச்சுருந்தேன் தெரியுங்களா? இந்த பவுட்ரு எடுத்து இதில் கொட்டிக்குங்க. இந்த பாருங்கள், எடுத்து கொட்டிங்க. ஒரு கொதி கொதிச்சோடனே நம்ம ஸ்டவ்வை நிறுத்திட வேண்டியதுதான். இதை பாருங்கள், கொட்டி ஒரு கொதி உடனே நம்ம நிறுத்திடணும். ஒரு 5 நிமிஷம் நிறுத்தியாச்சு. இப்போ எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் பொடி, வேப்பெண்ணெயில் ஜாதிக்காய் பொடி போட்டு இந்த எண்ணெய் அடிச்சிங்கன்னா இது நல்லா எனக்கு முட்டி வலிக்கு, இடுப்பு வலிக்கு, எல்லாத்துக்குமே இந்த நரம்பு சுருட்டின்னு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கேட்குது. என் பொண்ணுக்கே அவன் மாசமாக இருக்கும்போது கை காலெலாம் ஒரு மாதிரி நரம்பெல்லாம் இழுத்து ஒரு மாதிரி ஈர்த்துக்குவேன். அப்போ மாசமாக இருக்கும்போது மாத்திரை கொடுக்கக்கூடாது இல்லை. அப்போ இந்த எண்ணெயை தான் நல்லா தேய்ச்சி விட்டு, கை காலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு, இடுப்பெல்லாம் தேய்ச்சி விட்டு நான் சுடு தண்ணி வச்சு ஊற்றினேன். நல்லா ஆயிட்டாவ. அதனால தான் உங்களுக்கும் நான் இதை சொல்கிறேன். எனக்கும் முட்டி வலிக்கெல்லாம் நான் இதை தான் தடவுறேன். இதோ பாருங்கள், ஏற்கனவே நான் காய்ச்சி இதை மாதிரி வச்சுருந்தேன். இப்போ எண்ணெய் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ இதை பாருங்கள், இதை மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க, இப்படி கலந்து நல்லா கலக்கி உள்ளே கலக்கி இது மாதிரி எடுத்து வேறு கிண்ணத்தில் வச்சு நீங்கள் தேவையான எண்ணெய் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. தேய்க்கும் போது நான் எப்படி தேய்க்கணுன்றதை காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இந்த எண்ணெய் ரெடி ஆகிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா கை வைக்கிற அளவுக்கு எனக்கு வெதன்னு இப்போ இருக்குது. இந்த ஜாதிக்காவோடு இதை பாருங்கள், இதை மாதிரி ஜாதிக்காவோடு சேர்த்து எடுத்துங்க. இப்போ கலக்கி இதை பாருங்கள், இது மாதிரி கலக்கி இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இதை பாருங்கள், வெதுன்னு சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் தடவுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இது முட்டி வலிக்கு. இதை பாருங்கள், இப்படி முட்டி வலிக்கு தடவுங்க. தடவி இங்கெல்லாம் வலிக்குது பாருங்கள், இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி எங்கெங்கே வலிக்குதோ இது இப்படி விரலாலேயே இப்படி செய்யுங்க. நான் எதை சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்டு தானே உங்களுக்கு சுருட்டிக்கும். நரம்பு அப்படியே சுருட்டிக்கின்னு கால்லேருந்து இழுக்கும் பாருங்கள். அதுக்கு இந்த தைலம் இந்த எண்ணெய் நல்லா கேட்குது. இந்த பாருங்கள், இப்படி இப்படி மசாஜ் மாதிரி பண்ணுங்கள் விரலாலேயே. உங்களுக்கு இடுப்பில் இருந்துச்சுன்னா, ஷோல்டரில் இருந்துச்சுன்னா,
இந்த குதிக்கால் கூட இங்கே வலிக்கும் தெரியுங்களா, இதையும் நான் என்ன பண்ணுவேன், இப்படி தடவுவேன். இப்படி எண்ணெய் எடுத்து நல்லா தடவிட்டு இந்த நரம்பெல்லாம் எல்லாம் தடவிட்டு என்னென்னா அப்படியே ஒரு 6 மணிக்கு தடவிட்டு கொஞ்சம் வேஸ்ட்டு நைட்டி போட்டு விட்டுருவோம் பாருங்கள். விட்டுட்ட உடனே ராத்திரிக்கு சுட தண்ணி வச்சு நல்லா குளிச்சுட்டு படுத்தோன்னு வச்சுக்கோ. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. 3 நாளைக்கு செய்யுங்க. இது கூடையே வந்து பிரண்டை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. முடக்கத்தான் தோசை, முடக்கத்தான் சூப்பு, அது இது வாதனக்கீரை இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த முட்டி வலி இதெல்லாம் இருக்கவே இருக்காது. முட்டி வலிலாம் உடனே போயிடுது. இந்த பாருங்கள், இந்த எனக்கு இந்த வலியெல்லாம் இருக்கிற இடத்துலாம் இப்படி நான் மசாஜ் பண்ணி தேய்ச்சி விடுவேன். இது இப்படி தேய்ங்க. மசாஜ் பண்ணி நம்ம இப்படியே தேய்ச்சோம்னா நான் சொல்கிற மாதிரியே தேய்ங்க. இந்த கால்லாம் இந்த பாருங்கள். அதே மாதிரி கை குடைச்சல், ஷோல்ட்ரு இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். எங்கே ஜாயிண்ட்டும் உங்களுக்கு இருக்குதோ அதை நல்லா வலிச்சு இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா இந்த தண்டு சதையெல்லாம் இப்படி தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நரம்பு சுருட்டுறதெல்லாம் எதுவுமே இருக்க மாட்டேனுது. இப்போ எனக்கு இருக்குது, அதனால இப்போ நான் தடவுறேன். உங்களுக்கும் அது சொல்கிறேன், நல்லா கேட்குது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி செய்யுங்க. இந்த பாருங்கள், இந்த எண்ணெய் ரெடி ஆகிடுச்சி. இதை மாதிரி எடுத்து வச்சு ஒரு டப்பாவில் ஊற்றிக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இது வந்து நல்லா இருக்குது. இந்த எண்ணெயை நீங்களும் செஞ்சு பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.